சென்னை சம்பிரதானாலே என்ன அப்படின்னு கேட்டால் பிளேஸ்மெண்ட். இதுவரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில் இந்தியாவில் யாருமே பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா 25,000 பேரை சோஃபார் நாம் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் சென்னை சம்பிரதா என்ட்ரு ஆகுது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், பஸ் ஸ்டாண்டை விட இப்போ அதிக கூட்டம் எங்கே இருக்குன்னா ஏர்போர்ட்டில் தான் இருக்குது. நம்பர் 1. ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் இப்போ எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னா இந்தியா மாதிரியான ஏர்போர்ட்டில் குறைஞ்சபட்சம் 3000 4,000 பேர் தேவைப்படுறாங்க. அப்போ நம்ம இந்தியாவில் இப்போ எவ்வளோ ஏர்போர்ட் இருக்குன்னா 137 ஏர்போர்ட். இன்னும் கரெக்டாக அடுத்த 3 வருஷத்தில் இது 240 ஏர்போர்ட்டாக மாறப்போகுது. நிறைய ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. 240 ஏர்போர்ட் வரப்போகுது அப்படின்னா 240 இன்ட்டு ஒவ்வொரு ஏர்போர்ட்டுக்கும் குறைஞ்சபட்சம் 3000 பேர் தேவை அப்படின்னா இன்னைக்கு கணக்கில் 6 7 லட்சம் பேர் பெர் இயருக்கு தேவை. ஆனால் அத்தனை பேர் வெளியில் வர்றாங்களான்னு கேட்டால் இல்லை. அப்படியே வெளியில் வரக்கூடிய ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கில்டாக இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. ஸோ ஒரு மிகப்பெரிய வேகம் இருக்குது. அதனால் பிளேஸ்மெண்ட்டு தான் சென்னை சம்பிரதாவோட தாரக மந்திரம். அப்படிங்கிறனால இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ரொம்ப ஸ்கில்டான பர்சனை உருவாக்கணுங்கிறதுக்காகவே இண்டஸ்ட்ரிக்கான சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே உருவாக்கப்பட்டது தான் சென்னை சம்பிரதா இன்டர்நேஷ்னல் ஏவியேஷன் காலேஜ். சென்னை சம்பிரதா என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிக்கும்போதே ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் யாருமே பண்ணாத புதுமை, அவங்களுக்கும் படிக்கும்போதே பார்ட் டைம் ஜாப் ஏர்போர்ட்டில் 8,000 to 15,000 வரைக்கும் படிக்கும்போதே ஒரு ட்ரெண்ட் செட்டாரை உருவாக்கி. நம்பர் 1. 2வது, வெறும் தியரியாக சொல்லித்தராமல் ஒரு மினி ஏர்போர்ட்டில் என்னென்னலாம் இருக்குமோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுடைய மவுண்ட் ரோடு கேம்பஸில் 40,000 சதுர அடியில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஸ்பென்சருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கேம்பஸில் மினி ஏர்போர்ட் உருவாகிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் லைவாக அவங்களால டீட்டெயில்டாக கற்றுக்க முடியும். இது 2வது, ப்ராக்டிக்கலாக கற்றுக்குறாங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறவங்களாம் யார் அப்படின்னு கேட்டால் கேப்டன் சார் மாதிரி, கேப்டன் சார் மூலமாக உருவாக்கின எக்ஸ்பர்ட் ஃபாரின்லேருந்து வந்து சொல்லித்தர போகிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரேர் காஸ்ட்லியான திங்ஸ். சரி சார், இதோட முடிஞ்சா இல்லை, இதோட அடுத்த புதுமையாக என்ன அப்படின்னு கேட்டால் 3 இயர்ஸ் டிகிரி கற்றுக்க போகிறாங்க. 2 வருஷம் நம்ம சென்னை சம்பிரதாயில் மவுண்ட் ரோடு கேம்பஸில் படிக்கிறாங்க. 3வது வருஷம் மலேசியாவில் போய் படிக்கிறாங்க. 6 மாதம் நம்மளுடைய யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷன் மலேசியாவில் 6 மாதம் கற்றுக்குறாங்க. இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போசரை டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, வேறு யாருமே இதுவரை பண்ணாத புதுமை என்னென்னா, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் மலேசியன் ஏர்போர்ட்டில் நம்ம ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ண போகிறாங்க. 6 months இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோடைய எக்ஸ்போசரை கற்றுக்க போகிறாங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். 6 மாதம் இன்டர்நேஷ்னலில் ஒர்க் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாங்கன்னா அவங்களுடைய வேல்யூ, அவங்க கற்றுக்கிட்ட விதம், இது எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக சென்னை சம்பிரதா ஸ்டூடெண்ட், ஏவியேஷனில் படிக்கிற சென்னை சம்பிரதா ஸ்டூடெண்ட் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போசரோட வெளியில் வரும்போது பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஒரு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனாக நம்ம மலேசியன் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷனோட டைஅப்னால பசங்களுக்கு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போசரோட ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு. சார் சொன்னாங்க, கேபின் க்ரூவோடைய சேல்ரி எவ்வளவு அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட 15,000 ரிங்கட். 15,000 ரிங்கட் அப்படின்னா அதனுடைய வேல்யூ கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய். கேபின் க்ரூவுக்கு படித்து முடிச்சுட்டு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போசர் இருந்தால் பெர் மந்த் 3 lakh rupees. இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்கு. ஸோ அதை இண்டஸ்ட்ரிக்கு கரெக்டாக போய் சொல்யூஷன் கொடுத்து திறமையான மாணவர்களை உருவாக்கணுங்கிறதுக்காகத்தான் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே நாம் உள்ளே வரோம்.